ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம பிரைட் அண்ட் க்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பிரைடு மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ பிரைட்லேயே வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து நம்ம போடலாம் அவங்க ஃபேஸை. ஸோ ஒன்று வந்து ஹாஃப் ஃபேஸ் போடலாம், 3/4 போடலாம், இல்லை ஃபுல் ஃபேஸ் போடலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து உங்களுக்கு சைட் ஃபேஸ் வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ எல்லாமே வந்து நீங்கள் பென்சிலில் இல்லைனா பெனில் வந்து ஒரு லைன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தியில் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு ஐப்ரோ வந்து நார்மலாக ஒரு மவுண்டெயினுக்கு நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஒரு பெண்டு கொடுத்து நம்ம ஐப்ரோ போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கு கீழே மெஹந்தியில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபேஸுன்றது வந்து ஒரு பிரைடோட ஃபேஸ் நம்ம கவர் பண்ணுறோன்றது வந்து எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நம்ம ஒர்க்லேயும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்லோவாகவே நான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஐ வந்து எப்படி போடணுன்னா, ஒரு டிக் மாதிரி லைட்டாக ஒரு டிக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு கீழேயும் மறுபடியும் வந்து ஒரு கர்வ் லைன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அண்ட் ஒரு பால் ஒன்று போட்டுக்கோங்க. ஐ பால் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா சைட்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம போடலாம். நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டணும் அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பென்லையோ வந்து நல்லா உங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் மெஹந்தியில் போடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பென்சிலில் போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு மேலேயே கூட நீங்கள் மெஹந்தியில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து நோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள். ஸோ ஒரு எல் போடுவோம்ல, எல் போடுற மாதிரி தான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் மேலே லைன் வர்ற மாதிரி போடணும். ஸோ அடுத்தது வந்து லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் லிப்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு எம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற லிப்ஸ் வந்து கரெக்டாகிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து உங்களுக்கு இந்த சைட் ஃபேஸ் எல்லாமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு லைன் கொடுத்து நோஸ் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு சின்ன வேவ் மாதிரி சும்மா ஜிக்ஸாக் மாதிரி ஒரு லைன் கொடுத்து நம்ம மவுத் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே ஒரு கர்வ் கொடுத்து அகெயின் ஒரு லைன் மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் மெஹந்தியில் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சைட் ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பை வரைய போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வரைஞ்சி தான் வந்து உங்களுக்கு நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் போட்டுட்டு ஐ வந்து நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன்ல, ஐப்ரோ எந்த மாதிரி ஐ நான் வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரியே வந்து நீங்கள் ஐ போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நான் போட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பால் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அது வந்து நம்ம
நெத்திச்சுட்டி மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல அந்த நெத்திச்சுட்டியிலேருந்து நம்ம அந்த ஹேர் வந்து நம்ம வரையணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல வந்து அந்த நெத்திச்சுட்டி பட்டையாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதெல்லாம் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு தான் இதில் நான் இது பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வளைவு, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒரு லைன் கொடுத்து அந்த காது கிட்ட கேர்லிங் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அது மட்டும் ஒரு இதில் நான் போட்டு காட்டியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதோடு சேர்த்து இன்னும் 2 லைன் போடணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரைடு பார்த்திங்கன்னா நெத்திச்சுட்டி வச்சாங்கன்னா நம்ம பட்டையாக இந்த சைடு இருக்க மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி நெத்திச்சுட்டி வச்சுட்டு ஒரு துணி நெட் மாதிரி நம்ம பின்னாடி போட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ரைடுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ப்ரைடோட ஹேர் இருக்குல்ல, ஹேர் போட்டு அந்த கொண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த இது வரைக்கும் வந்து இதில் நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன். ஸோ நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் போட்டு காட்டியிருக்கேனோ அதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எனக்காக சொல்லலை, நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுலேயும் சேம் அதே மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜிம்கா போட்டு அந்த கொண்டை இருக்குல்ல, கீழே இருக்கும்ல, அந்த கொண்டையும் நம்ம இதில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஹேருக்கு. ஸோ ஜிம்காஸ் மாடல் வந்து நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ப்ரைடுக்கு நம்ம போடுறப்ப குட்டியாக போட்டால் நல்லா இருக்காது, நல்லா பெருசாக போட்டோம் அப்படின்னா தான் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பெரிய ஜிம்கி வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஜிம்கி போட்டாலும் சரி, இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஐலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேருக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாம் வரைஞ்சிருக்கோம்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரைடோட ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து தான் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வரைஞ்சோம் அதே மாதிரி இதுலேயும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க.
இது ஃபுல்லாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ரைடோட ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு அது எல்லாமே தான் வந்து இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து இதில் வந்து அவங்க சடை எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, பின்னாடி இருக்க மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உள்ள டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தோணுதோ அந்த டிசைன்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நெக்லஸ்க்கு வந்து நான் எப்பயும் போல் ஹம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஹம்ஸ் கொடுத்து டாட்டும் லீஃபும் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து சடை அந்த தொங்கும்ல லைட்டாக சடை தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பூ வச்சுருக்க மாதிரி பூக்கு வந்து ஹம்ப்பு தான் கொடுத்துருக்கேன். அண்டு அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது வந்து நெட்டு நம்ம துணி போட்டிருப்பாங்கல்ல, ஷால் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் கொடுத்துருக்கேன். முன்னாடியும் வந்து அந்த ஷால் பாதி இப்படி கவர் ஆகிற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இப்போ நெக்லஸில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம அந்த நெக் போர்ஷன் தான் வந்து கவர் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வர மாதிரி மாடல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி நான் எந்த மெத்தடில் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஜடைக்கு பின்னாடி வர்ற அந்த கிளாத்தில் வந்து நான் ஜிக்ஸாக் தான் கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் கொடுத்துட்டு அதில் வந்து டாட் மட்டும் தான் வச்சுருப்பேன். ரெண்டுக்குமே வந்து ஜிக்ஸாக் கொடுத்து டாட் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் உள்ளே போடணும்னு தோணுதோ நீங்கள் அந்த டிசைன்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கோங்க.
அவ்வளோவே தாங்க. இதுதான் ஒரு பிரைடோட வந்து சைட் ஃபேஸு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு தடவைக்கு 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கான கிளாஸில் வந்து 3/4 ஃபேஸும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸும் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரு மிஸ்டேக் இல்லை. நான் ஹெட் போர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போல்டு பண்ணியிருப்பேன், நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருப்பேன். இதில் நான் கொடுக்கல, ஆனால் நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.